இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உணவகத்தில் புகைப்பிடித்த முகமது ஹசானுக்கு குற்றப்பதிவு வழங்கும்படி கோரிக்கை. உணவகத்தில் புகைப்பிடித்ததற்காக வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசானுக்கு அபராதத்திற்கான குற்றப்பதிவு வழங்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சர் சுல்கிப்லி அகமது கேட்டுக் கொண்டுள்ளார். அவருக்கு எதிராக காம்பவுண்ட் நோட்டீஸ் இன்று வழங்கப்பட்டது. உணவகத்தில் புகைப்பிடித்த குற்றத்திற்காக குற்றப்பதிவு வழங்கும்படியும் அதற்கான அபராதத்தை செலுத்த முன்வருவதாகவும் முகமது ஹசான் கேட்டுக்கொண்டது அவரது நேர்மையை காட்டுவதாக சுல்கிப்லி தெரிவித்தார். உணவகத்தில் முகமது ஹசான் புகைப்பிடிக்கும் படம் எக்ஸ் தளத்தில் வெளியானது. சுகாதாரத்திற்கான 2024 ஆண்டின் புகைப்பிடிக்கும் தயாரிப்பு பொருட்கள் கட்டுப்படுத்தும் சட்டம் எவருக்கும் விதிக்கவில்லை என நேற்று சுல்கிப்லி கூறியிருந்தார். கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 852 சட்டத்தை அமல்படுத்துவதில் விருப்பு வெறுப்பு எதுவும் காட்டப்படாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். 2018ஆம் ஆண்டில் திருத்தப்பட்ட புகையிலை வருமான கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் புகைப்பிடிப்பதற்கு கீழ் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தனது நிர்வாண படங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் குறித்த புகார் பெற்றதை மலாயா பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியது. தனது நிர்வாண புகைப்படங்களை பல மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படும் பேராசிரியர் ஒருவரை பற்றிய புகாரை மலாயா பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. மலாயா பல்கலைக்கழகம் UMFC எனப்படும் மகளிர் நலன் மன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து புகார் கிடைக்கப்பட்டதாக அந்த பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியதை உள்நாட்டு ஊடக நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. தற்போது விசாரணைக்காக இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதால் இது தொடர்பான மேல் அறிக்கை எதனையும் மலாயா பல்கலைக்கழகம் தெரிவிக்கவில்லை. இந்த புகார் தொடர்பான மேல் விசாரணைகளை மலாயா பல்கலைக்கழகம் தொடர்ந்து கண்காணித்து வரும். மேலும் இந்த பிரச்சினை சரியான முறையில் தீர்க்கப்படுவதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் தயாராக இருப்பதாக மலாயா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. நேற்று பேராசிரியர் ஒருவர் தனது நிர்வாண புகைப்படங்களை ஒரு மாணவியுடன் பகிர்ந்ததாக கூறப்பட்டதை தொடர்ந்து மலாயா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் பாலியல் துன்புறுத்தல் கொள்கைகளை கடுமையாக்க வேண்டும் என அதன் மகளிர் நலன் மன்றம் வலியுறுத்தியுள்ளது. குலுவாங்கில் உள்ள பொது கழிப்பறையில் மேற்கொள்ளப்பட்ட கற்பழிப்பு முயற்சியில் இருந்து 24 வயது பெண் தப்பினார். குலுவாங் லாமன் காம்புங் மெலாயோவில் உள்ள பொது கழிப்பறையில் தம்மை கற்பழிக்க முயன்ற ஆடவனின் கையை பிடித்து முகத்தில் பிராண்டியும் 24 வயது பெண் ஒருவர் தப்பினார். அந்த பெண் தப்பி வந்ததை தொடர்ந்து நேற்று மாலை மணி 5:20 அளவில் சந்தேக நபர் பொதுமக்களின் உதவியோடு கைது செய்யப்பட்டார். அந்த பெண் கழிவறைக்குள் நுழைந்தவுடன் அங்கு ஒளிந்திருந்த காமுகன் கழிவறை கதவை பூட்டிய பின் அப்பெண்ணை கற்பழிக்க முயன்றுள்ளார். எனினும் அந்த ஆடவனிடம் இருந்து அப்பெண் கடுமையாக போராடி தப்பி ஓடியதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பஹ்ரீன் முகமது நூர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட வேலையில்லாத 34 வயதுடைய அந்த ஆடவன் 6 குற்ற செயல் பின்னணியை கொண்டிருந்ததாகவும் அவற்றில் 3 குற்றங்கள் போதைப்பொருள் தொடர்பானவை என கூறப்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு முன் அந்த சந்தேக பேர் வழியை பொதுமக்கள் தடுத்து வைத்திருந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலானது. பூட்டப்படாத காரில் கொள்ளையடித்த நபருக்கு போலீஸ் வலைவீச்சு. இப்போ சிமோரில் தாமான் கிளவாங்கில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்ற கொள்ளையில் பூட்டப்படாத காரில் புகுந்து பணத்தை கொள்ளையிட்ட ஆடவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை முதல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 36 வயது ஆடவர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபாக் ஜொஹாரி அபிதீன் தெரிவித்தார். அண்டை வீட்டின் சுவர் வீதி ஏறி அந்த வீட்டின் முன்புறத்திற்குள் சந்தேக பேர் வழி புகுந்திருப்பது விசாரணையின் மூலம் தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார். புகார்தாரரின் மனைவிக்கு சொந்தமான பூட்டப்படாத காரில் புகுந்த அந்த சந்தேக பேர் வழி டேஷ்போர்ட் பகுதியில் இருந்த பணத்தை திருடி சென்றது ரகசிய கண்காணிப்பு கேமராவின் மூலம் காண முடிந்ததாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவாங் ஜைனல் தெரிவித்தார். அறிவியல் உலகை அசத்தும் சாதனை. வேதியியலின் 118 தனிமங்களின் சின்னங்களை கூறும் 4 வயது சிறுமி ஜெயமித்ரா.
அறிவியல் துறை வல்லுநர்களை தடுமாறும் பீரியாடிக் டேபிள் எனும் வேதியியல் அட்டவணையில் உள்ள 118 தனிமங்களின் சின்னங்களை அடையாளம் கண்டு கூறி அசத்துகிறார் 10 மலை சின்ன வட்டாரத்தை சேர்ந்த 4 வயது சிறுமி ஜெயமித்ரா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் தெரிவித்துள்ள இந்த சாதனை பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து ஜெயமித்ராவின் தாய் டாக்டர் மதிவதனையிடம் நேர்காணல் கண்டபோது முதலில் உலக நாடுகளின் கொடிகளின் பெயர்களை ஒப்புவித்து சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார் ஜெயமித்ரா. இதனிடையே விதிவிலக்காக இவ்வருடம் பீரியாடிக் டேபிளின் 118 தனிமங்களின் பெயர்களை ஒரே நிமிடம் 36 வினாடிகள் தங்கு தடையின்றி அதன் சின்னங்களை பார்த்து கூறி தனது திறமையால் மலேசிய சாதனை புத்தகம் உள்ளிட்ட 4 சாதனை பட்டியல்களில் இடம்பெற்றிருக்கிறார் இவர். இச்சாதனைகளுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கம், சீரான வாழ்நாள் முறைகளை குழந்தையின் மனத்திறனை வளர்க்க முக்கிய பங்கு வகித்ததாக கூறுகிறார் ஜெயமித்ராவின் தாய். ஆபாச பட தயாரிப்புக்கு கட்டாயப்படுத்தப்படும் சிறார்கள் அதிர வைக்கும் தகவல்கள். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக நம்பப்படும் சிறார் ஆபாச வீடியோக்கள் இணையத்தில் பரவலாக விற்கப்படுவது அம்பலமாகியுள்ளது. 50 ரிங்கிட் முதல் 350 ரிங்கிட் வரையிலும் அவை விற்கப்படுகின்றன. 30,000 உறுப்பினர்கள் இருக்கும் முதன்மை குழுவில் இணைந்தோ அல்லது ஆயுட்கால உறுப்பினர் அந்தஸ்தில் வெறும் ஒரு சிலர் மட்டுமே இருக்கும் பிரத்யேக குழுக்களில் சேர்ந்தோ வீடியோக்களை வாங்க முடியும். வசதி இல்லாதவர்களுக்கு மிக குறைந்த விலையான 1 ரிங்கிட்டில் வீடியோ விற்கப்படுகிறது. போதாக்குறைக்கு QR கட்டண வசூதியும் உண்டு. இவ்வேளையில் ஆபாச படங்களில் ஏராளமான சிறார்கள் அச்செயலுக்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். தங்களுக்கு நடப்பதை அவர்கள் தடுக்கவில்லை என்றாலும் ஒரு தர்ம சங்கடம் அவர்களை ஆட்கொண்டுள்ளது. பலரின் கண்களில் வெளிப்படையாக பயத்தை காண முடிகிறது. அதிலும் கொடுமை என்னவென்றால் பல சிறார்கள் தலை சுற்றலுக்கு ஆளான நிலையிலும் தூங்கி விழும் நிலையிலும் ஆபாச செயல்களுக்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். அச்சிறார்கள் மலேசியர்களா என்பதை உறுதிப்படுத்த இயலவில்லை என்றாலும் அதில் ஒரு ஆடவர் பேசுவது மலேசிய சீன வட்டார வழக்கு போல் இருக்கிறது. இந்த இருண்ட சிறார் ஆபாச பட தயாரிப்பு உலகம் தொடர்பான தகவல்கள் NST மேற்கொண்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஆடவரின் துணிகரம், மோட்டார் சைக்கிள் சாவியை பிடுங்கியதால் சிக்கிய வழிப்பறி கொள்ளையன். ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் ஓர் ஆடவன் விரைந்து செயல்பட்டு மோட்டார் சைக்கிளிலிருந்து சாவியை பிடுங்கியதால் வழிப்பறி கொள்ளையன் போலீசிடம் சிக்கினார். தாமான் பூச்சோங் இந்தான் அடுக்குமாடி குடியிருப்பின் சாலையோரத்தில் நேற்று முன்தினம் மதியம் 1 மணி ஆகிய அச்சம்பவம் நிகழ்ந்தது. சந்தேக நபர் முன்னதாக அப்பகுதியில் 11 வயது வெளிநாட்டு பெண்களின் கழுத்திலிருந்து தங்கச் சங்கிலியை பறித்து சென்றார். எனினும் அச்சமயத்தில் அங்கிருந்த ஒரு உள்ளூர் ஆடவர் அவனது மோட்டார் சைக்கிளிலிருந்து சாவியை பிடுங்கி போலீசிடம் அவனை ஒப்படைத்தார். கைதான நபரின் ஹோண்டா டாஷ் மோட்டார் சைக்கிளும் அவன் அபகரித்த 1500 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க சங்கிலியும் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலையில்லா 25 வயது அவ்வாடவர் விசாரணைக்காக வெள்ளிக்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுபங்ஜயா போலீஸ் கூறியது. கனகச்சிதமாக வட்ட வடிவில் இருக்கும் கோழி முட்டை லண்டனில் $342 ஏலம். கச்சிதமாக வட்ட வடிவில் இருக்கும் ஒரு கோழி முட்டை லண்டனில் $342 ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய முட்டை முதலாக ஸ்காட்லாந்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பெண் ஒருவரால் கண்டறியப்பட்டது. பின்னர் ஓர் ஆடவரிடம் $190 அது கை மாறியது. அவரோ அதனை நல்லெண்ண காரியத்துக்கு நன்கொடையாக வழங்க $254 விலையில் ஏலம் தொடங்கியது. கடைசியில் $342 விலைக்கு ஓர் ஆடவன் அதனை ஏலத்தில் எடுத்தார். தம்மை பொறுத்தவரை அது ஒரு நல்ல செலவே என அவர் சொன்னார். கோழிகள் கனகச்சிதமாக வட்ட வடிவில் முட்டையிடுவது 1 பில்லியன் முட்டைகளில் ஒரு தடவை தான் நடக்கும் என்றார் அவர். அண்மைய ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் அத்தகைய முட்டைகள் கண்டறியப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவது மேலும் தாமதமாகிறது. 6 மாதங்களுக்கு மேலாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவது மீண்டும் தாமதமடைந்துள்ளது. சுனிதாவும் சக அமெரிக்க விண்வெளி வீரரான புட்ச் வில்மோரும் ஸ்பேஸ் க்ரூ டிராகன் விண்வெளி விண்கலம் மூலம் வரும் பிப்ரவரியில் பூமி திரும்புவதாக முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா ஆக கடைசி தகவலின்படி குறைந்தது 2025 மார்ச் வரை இருவருமே விண்வெளியிலேயே தங்கியிருப்பர். சில தொழில்நுட்ப கோளாறும் புதிய ஸ்பேஸ் க்ரூ டிராகன்
விண்கலத்தை தயார் செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதமுமே அதற்கு காரணம். வேகமா பாதுகாப்பா என வரும்போது பாதுகாப்பு தான் முக்கியம் என கருதி அவர்களை பூமிக்கு கொண்டு வருவதை தாமதப்படுத்த முடிவெடுக்கப்பட்டதாக நாசா விளக்கியது. இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் வெறும் ஒரு வார கால பயணமாக ஜூன் 5ஆம் தேதி புட்ச் வில்மோருடன் விண்வெளி பயணமானார். ஆனால் அவர்கள் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதால் இருவரும் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. கோளாறை சரி செய்ய மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்ததால் இருவரையும் பூமிக்கு அழைத்து வரும் கடைசியாக இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திடம் நாசா பொறுப்பை ஒப்படைத்துள்ளது. ஜெர்மனியில் தூய வெள்ளை ஆர்ட் கேன்வாஸ் $1.5 மில்லியன் ஏலத்தில் உள்ளது. ஜெர்மனியில் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு தரிசு வெள்ளை கேன்வாஸ் ஏலத்தில் உள்ளது. அமெரிக்க ஓவியர் ராபர்ட் ரைமனின் 1970 அப்பட்டமான வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசப்பட்ட கேன்வாஸ் இந்த வாரம் ஏலத்தில் $1.5 மில்லியன் அதிகமாக பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கலைப்படைப்பு வெறுமையாக தெரிகிறது. ஆனால் சற்று இருண்ட வெள்ளை சட்டத்துடன் கூடிய முழு வெள்ளை கேன்வாஸ் உண்மையில் வெள்ளை எனாமல் மற்றும் பர்சிப்பி வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்தி வரையப்பட்டது. பொதுவாக உலோகத்தை வரைவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பருத்தி கேன்வாஸின் மேல் இந்த வண்ணப்பூச்சு வகைகளை பயன்படுத்தியதால் விற்பனைக்கு முன்னதாக பயணிக்க முடியாத அளவுக்கு மென்மையானது. பொருள் மிகவும் உணர்திறன் கொண்டது மற்றும் குறைபாடற்ற மேற்பரப்பில் உள்ள சிறிய தடங்களில் உடனடியாக வேலையின் மதிப்பை கணிசமாக குறைக்கும் என்று கேடட்டர் குயின்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஓவியம் மிகவும் நல்ல நிலைமையில் உள்ளது என்று விவரித்தார். 2019 88 வயதில் இறந்த ரைமன் அவரது சோதனை பணிகளுக்காக அறியப்பட்டார். இது பெரும்பாலும் நிறம் மற்றும் அப்பட்டமான வெள்ளை பூச்சு நிறத்தில் இருந்தது. அவருக்கு முறையான கலை பயிற்சி இல்லை. மாறாக நியூயார்க்கில் உள்ள நவீன கலை அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பு காவலராக ஆன பிறகு ஓவியம் வரைவதை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்ட அவர் ஜாஸ் பியானோ கலைஞராக இருந்தார். அவரது மலட்டு படைப்புகள் கலை சமூகத்திற்குள் விவாதத்தை எழுப்பி இருந்தாலும் அவரது சில துண்டுகள் மில்லியன் கணக்கானவர்களுக்கு விற்கப்பட்டன.